தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூரா? தஞ்சாவூர் மாவட்டம். வேற யாரும் இருக்கல தஞ்சாவூர் மாவட்டத்துல? தஞ்சாவூர் மாவட்டம். வீட்டுல பெண்ணடியாள் உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரப்பா? வா மகனே வா. பெண்ணடியாள்னா யாரு? பெண்ணடியாள்னா யாரு? மனைவி. துட்டி உணப்புலதா காணிக்கலாம் ஒழுங்கா போட்டி அப்படின்னு ரெண்டாம் தரம் போடுத. பக்கத்துல வா, பக்கத்துல வா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அங்க எல்லையில காமாட்சின்னு ஒரு தெய்வம் வந்து அடிக்கடி வாராள. யாருடா அவா? வம்சவழி தெய்வம். அந்த எல்லையில பார்க்கும் பொழுது நான் ஒருவன் வீரனாராக காட்சி அளிப்பேன். காரணம் இப்போ 2.25 ஆண்டுகள் உன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்துல முதுகு வயிறு போன்ற இடங்கள் பாதிக்கப்பட்டு பூரணமாக எழுந்து நடக்க முடியாமல் தவழுகிறாள். வீட்டுல ஒரு பிள்ளைக்கு கண்ணுல குறை இருக்கு. என்னடா இருக்கலப்பா? அந்த குறையை நீக்கி என் பிள்ளைய நல்ல வாழ வச்சு தாரேன். இப்போ ஒரு இடத்துல தொழிலுக்காக பணம் கொடுத்து ஏமாந்து போயிட்டே இச்சவாய்ப்பேலே அதை மீட்டியும் தாரேன். கால விட்டுவா. ஒரு வீடு மனை சம்பந்தமான குழப்பமும் மன துன்பமும் குடும்பத்துக்குள்ள நிறைய நடக்கு. அந்த சிக்கலை தீர்த்து செம்மையா வாழ வச்சா போதும்ல. இன்னும் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இரு. படிப்படியா காப்பாத்தி உன்னை சந்தோஷமாக்கிறேன். நல்லா இரு மகனே, நல்லா இரு. திருவாரூர் மொத்தம் நீ 4 தடவை விட வேண்டி இருக்கு. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போனா ஒரு வீடு நல்லா இருக்கு, இன்னொரு வீடு நல்லா இல்ல. அப்படின்னா 2 வீடா அப்படி கேப்ப. கால் வந்துவா, கால் வந்துவா. ஆனா இப்போதைக்கு நிறைய பேர்களுக்கு உதவி செஞ்சு நீ இப்ப கடன் பட்டு கலங்குகிறாய். ஆனா ஒரு நேரத்துல வண்டி வாகனத்தை வச்சு முன்னேற்றத்துல தடையா இருக்குன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சு என் சன்னிதானத்துக்கு வந்தது உண்டு. ஆனா இப்ப வண்டி எண்ணிக்கை பெரிய இருக்கு, ஆனா வருமானம் பத்தல. உண்மையா? அந்த வருமானத்தையும் பெருக்கி தரணும், வாகனத்தையும் அருமையா ஓட்டி தரணும். இதுக்கிடையில 2 குடும்பத்து சுமையும் இருக்கு, அதையும் பக்குவம் பண்ணி தரணும் என்பது உன் பிரச்சனை. கால் வந்துட்டு வா. ஏக்கா இப்படியெல்லாம் சிரிக்கிய? உங்களுக்கு இது வேணுமாக்கா அப்படின்னு கேட்காத. கருதை இருந்துட்டு போகுது, குழப்பம். உன் பேர் என்ன பேருடா? முருகனுக்கு எத்தனை மனைவிடா? எந்த முருகனுக்குடா? வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் குமரனுக்கு, சாந்தமகிழ் வண்ணனுக்கு, எங்கும் நிறைந்த எம் பெருமானுக்கு கடனை தீர்த்து தரப்படி உத்தரவு. வெற்றிவேல கொடு, மாறே கொடு. கர்மசாமிக்கு இந்தாப்பா செல்வம் பெருகியாச்சு. இந்தா மகனே, பணம் வந்து குமியும். இந்தா கடன்களெல்லாம் தீரும். என்ன வணங்கினாய் வாழ்ந்தாய் என்ற இலக்கணத்தை உருவாக்கி தரேன். வெற்றி அடைவாய். என் உடல்நிலையை நல்லாக்கி தரணும் அப்படின்னு கேட்டது யாரு? கால் ஒன்று வரலாம். அடுத்து கூப்பிடுறேன், ஆனந்தமா கூப்பிடுறேன். வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடுன்னு அர்த்தம். உங்களை காக்கிறதுக்கு முதல் தெய்வம் கர்மசாமி நான் தான். பார்த்தோமா? ஒரு கிடாய் வெட்ட வேண்டியது இருக்க. ஏன் வெட்டல? ஏன் வெட்டல? அம்மங்குடைக்கு வெட்டுவீங்களா? பாரமாட்டீங்களா? நான் கேட்க மாட்டேன். மானியப்பர கர்மசாமி புளியரில் உள்ள சாமிக்கு கிடாய் கிடையாது. நாங்க சாத்வீக நெறியில் சித்தர்கள் முறையில் வாழ்ந்தோம். ஆனா உங்க குலதெய்வமா கும்பிடுறவனுக்கு அந்த படியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மருமகளுடைய மனம் கோணாம காப்பாத்துறேன். இடுப்புக்கு கீழே வலியும் வீக்கமும் இருக்கு, அதை தீர்த்து தாரேன். அது செய்வனையால வந்ததுன்னு முடிவெடுத்து வச்சிருக்கியே, அது உண்மைதான்.
ஏன் சாமி எனக்கு மட்டும் மண்ணாசை மனுஷனை விடுமா? மண்ணாசை விடுமா? இடம் சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகள்லாம் ஒரு நேரத்துல தலைவிரிச்சு ஆடிடுது. அதுல வார்த்தை அவங்க நெஞ்ச போய் சுட்டுருது. அதுல இருந்து போட்டுதான் இந்த வலியும் வேதனையும் தோண்டிடுது. அதனால அந்த தீய சக்தியை தகட எடுத்து வெளியே தூக்கி போட்டுருவோமா? நம்ம அதை முறிச்சிருவோம். கவலைப்பட வேண்டாம். மகனுக்கு வேலையில மாற்றம் வருது, சம்பளம் கூட போகுது. இந்த வெள்ளிக்கிழமை உத்தரவு கிடையாது. கேசவபுரம் உட்கார்ந்து அன்னதானம் சாப்பிட்டு போங்க. கேசவபுரம். ஓம் நமோ நாராயணாய நமஹ. உன் வீட்டை பார்க்கறத விட உன் உள்ளத்தை பார்க்கும்படிதான் கட்டளை ஆயிருக்கு. அந்த உள்ளத்தை நான் உணர்ந்து பார்க்கும் பொழுது ஒரு பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. அதுல ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில தான் ஒரு பொம்பளையால குழப்பமாயிருக்கு. அந்த குழப்பத்தை தீர்த்து தந்தோம்னா நீ தெளிவாயிருவேன். அதை வெட்டியாக்கி தந்தா போதும்ல. கடையை பத்தி பேச்சே இல்லை. கருப்பசாமி, தென்பழனி மலையோரம் பழனி மாமலை தொழிலில் நஷ்டப்பட்டவன் யார்? யாரப்பா? வரலாம். இன்னொரு தரம் கால வாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தோன்னா பைரவர் வாராரு. யார் வாரா? பைரவர். ஏன் அந்த பைரவர் வராருடா? அந்த பைரவருக்கு மிளகால தீபம் போட்டு வந்தனா உன் தொழிலை வளமாக்கி தருவேன். இப்ப பட்ட கடன்களையும் நீக்கி தருவேன். அடுத்த தொழில யாருடைய இடைஞ்சலும் வராம காப்பாத்தி தருவேன். அவசியமில்லாத மருத்துவ செலவும் மனக்குழப்பும் அடைந்தவன் நீ. பத்துவமா? அதனால இப்போ 3 ஆண்டு காலங்களாக பொல்லாத வேதனையும் கடன் தான் நடக்கு. இதனால இடம் மாற்றி போய் தொழில் பார்த்தா சரி வருமாங்கிற சந்தேகமும் உள்ளத்துல. உதகமண்டலம் வர போயிட்டு வந்தும் நமக்கு ஒரு உதவி கிடைக்கல. உண்மையா இல்லையா? அதனால மீண்டும் வேற ஒரு சிறு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா? அதுக்கு பண உதவி நிலைக்குமா? அதுல விருத்தி இருக்குமா? அல்லது இதுதான் நம்ம தரவிதியா அப்படிங்கிற குழப்பம் தான் உனக்கு. காலம்னு வரலாம். இந்தாப்பா, தொழில் விருத்தி பண்ணி தாரேன், தைரியமாறு, எதிர்பார்க்க இடத்துல பணமும் தாரேன், கடனை தீர்த்துவோம், சந்தோஷமா இருந்தவரை. சிவகாசி உடல்நிலை சரியில்லாதவர். கண்ண முடிக்கா. பையனை வந்து உட்கார பார்ப்போம். படுக்க போடுங்கப்பா. 2 பொம்பளைவா அவரு மாமா. காலை இறுக்கிப்படி மல்லாக்க படுக்க போடு. கைய பிடிச்சுக்கா. தலைய ஒரு ஆடு பிடிப்பான். நீ பிடுறா.
அவங்க அக்கா தான். இந்த பக்கம் நேரம் பிடிக்கும். பையனெல்லாம் அமைக்க என்னையே நினைச்சுக்கா பாப்போம். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. கர்மசாமிக்கு 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 இன்னும் இருந்து படிப்படியா தெளிவாயிருவா, உற்சாகமா இருப்பான், நல்லா இருப்பாங்க. தூத்துக்குடி எல்லை, தூத்துக்குடி தொழிலை பத்தி கேட்க வந்தது யார்? ஒரு தடவை எதிர்த்து காலில் விழுந்துக்கலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த வீட்டுக்குள்ள நான் தான் உன்னை காப்பாற்றும் தெய்வமா இருக்கேன். ஆனா இப்ப ஓரிரு மாதங்களுக்குள்ள உன் தொழில்ல ஒரு பெரிய ஏமாற்றம் நடந்து போச்சு. அந்த ஏமாற்றத்துக்கு காரணமா இருந்தவருடைய மனசு உன் மேல கள்ளத்தனமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். உண்மையா இல்லையா? அந்த வார்த்தையை சொன்னதுனால இப்ப அந்த இடத்துக்குள்ள நீ போக முடியல. அந்த வார்த்தை சக்தியை அழித்து அதே இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்தா போதும்ல. இந்த அப்பா உன்னை கூப்பிடுவாங்க, நீ போய் கேட்கிற நேரம் மறுக்காம காப்பாத்தான வெற்றி உண்டு. 18 நாட்களும் முடிச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன். போ. திப்பணம்பட்டி எல்லை, திப்பணம்பட்டி உன்னுடைய கட்டுமனையாகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். வீடெல்லாம் இப்ப கொஞ்சம் சிதைஞ்சு கிடக்கு. அதை கொஞ்சம் பேணதுக்கு வேண்டிய வழியும் வகுத்து கொஞ்சம் வருமானத்தையும் ஆக்கி தரேன். உன் அக்கா மக்கா அத்தனை பேர் உன்னை காப்பாத்துவாங்க. தைரியமா இரு. காலில் அனுப்புவோம். அதே மாதிரி உடம்புல அப்பப்போ ஒரு சீரம் ஏற்படுது, அதை நீக்கி உசாரா இருக்க வைக்க சரியாக்கி தாரேன். தைரியமா இரு. சுப்புலாபுரம் நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்சிருக்கேன், தெரியும். இன்னொரு தரம் வரலாம். கருப்பசாமி, இங்கிருந்து உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக தொழில கொஞ்சம் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் கடன்கள் பட்டு கொஞ்சம் மனம் கலக்கமடைந்திருக்கிறாய் மகனே. ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதில் மிக கவனம் செலுத்தி விட்டாய். இப்ப தொழிலும் ஓடமாட்டுக்கு கொஞ்சம் மனவேதனையும் நடக்கு. இதுல இருந்து மாற்றம் கிடைக்கணும். கருப்பசாமி, உன்னைத்தான் நம்பி வந்திருக்கேன். நீ நினைச்சா நடக்கும். என்ன குபேரனாக்கி விட்டுறலாம், முடியுமா? செங்குந்தனா வைகுந்தனா என்ற கேள்வி. என்ன தொழில் பார்க்க சரி ஓட்டுறது செங்குந்தவர் என்பது பொருளாகும். சரிதானா? கால் ஒட்டுவா. ஓம் கற்பையா பாப்பா. இந்த மகனே, கடனை தீர்த்து தார, நிறைந்த வருமானத்தை கொடுக்க. வேற என்ன வேணும்? அந்த அருள் சக்தி இப்போதைக்கு உனக்கு தொடங்குவதற்கு 1.25 வருஷம் இருக்கு. கொஞ்சம் குடியிருந்த கோயில்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பமடைந்திருக்கு குடும்பத்துக்குள்ள. சரானா? காலம் ஓடும். என்ன வேண்டிக்கா நடத்தி தரேன். சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி, கழுகுமலை மகாராஜன். கழுகுமலை மாறப்பட்டவன் வாப்பா. கேட்கிற கேள்விக்கு பதில். என்னடா வேணும் உனக்கு? வேறதான் வேணும். வேற ஒன்றும் வேண்டாமா? மாலை போட்டிருக்கே, பொய் சொல்லக்கூடாதுலடா. பொய் இல்லையா? அது மட்டும் போதுமா? இன்னொன்று நினைச்சுக்கிட்டு இருக்கே, அது வேண்டாமா? உனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்காக 1 வருஷமா பாடுபடுற. அதுல கொஞ்சம் பணங்களும் நஷ்டமாகி வேதனைப்பட்டிருக்க. சரிண்ணா? இப்போ ஒரு இடத்துல தொழிலுக்காக ஒரு பரீட்சையும் அதுக்கு வேண்டிய ஆட்களையும் பிடிச்சி குடும்பியை பிடிச்சி ஆட்டி பார்க்க, இதில் ஜெயிச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதற்கு இடையில மனது கூட ஒரு ஆசையும் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு.
அதையும் நிறைவேற்ற முடியுமான்னு பார்த்தேன். முதல்ல வேலையை வாங்கி தரேன், அதுக்குங்கிட்டு விருப்பத்தை நிறைவேற்றுவோம். கால் வந்துட்டு வா. இந்தாங்க சாமி, வெற்றி அடைவோம், ஜெயிச்சுருவோம், தைரியம் பாருங்க. கருப்பசாமி, ஆமா, சென்னை மாநகர், சென்னை. தொழிலை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வா உட்காரு. இதுவரை உழைச்ச முதல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய இழந்துட்டியானு. அதனால இழந்த முதலையும் பெறணும். தான் செய்துகிட்டு இருந்த தொழில ஒரு இடைஞ்சல் வந்துச்சு, அதையும் தீர்த்து புதுமையாக வழிவகுக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன். வாஸ்தவமா? வரக்கூடிய பிப்ரவரி மாதத்திலிருந்து உனக்கு உழைப்பு கூடும், பணமும் அள்ளித்தாரேன். கொஞ்சம் கடன்கள் இருக்கு, அதை தீர்த்து ஒதுக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா செம்மையாக்கி தரேன். நல்லா இருக்கு, சந்தோஷமான மகனே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. திருவண்ணாமலை உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 3.25 ஆண்டுகள் பொல்லாத நோயும் பிடியும் வீட்டுக்குள்ள நடக்கும். அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்கு? அடிக்கடி உயிர் சேதம் வந்துகிட்டு இருக்க, அதுக்கு என்ன காரணம் அப்படி என்பது உங்களுடைய கேள்வி. கொஞ்சம் கண்ண முடிக்கா என்னன்னு கேட்கிறேன். யமகால தூதனுடைய விரக்தி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. சுமார் 3.25 ஆண்டுகள் 3 உயிர்கள் போயிருக்கும். ஆனா இப்ப மீண்டும் உயிர் சேதம் வரக்கூடிய நிலைமையில தான் ஒருத்தி உட்கார்ந்து இருக்கான். அவ பிழைப்பாளா பிழைக்க மாட்டாளா? அந்த வீட்டுல அப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த வீட்டுக்குள்ள மாந்திரிகம் சொந்தமான பில்லி சூனியம் உட்கார்ந்து இருக்கு. அதனுடைய காரணம் தான் இந்த உயிர் சேதம் நடந்துகிட்டு இருக்கு. அதை மாத்தி கண்டமில்லாம காப்பாத்திருந்தா போதுமில்லா? காலம் விட்டுறாங்க. சரி, கொண்டு வீட்டுல வச்சு கும்பிட்டுக்கா, காப்பாத்தி தரேன். அடுத்து வியாபாரத்தை பத்தி பேசலாம். களக்காடு இழந்து போன 37 லட்சத்தை வாங்கி தரணும். அதை வாங்கி தந்தா சொந்த பந்தம் பகையா மாறிடுமே, அதுக்கு என்ன செய்யலாம்? பகையானா ஆயிட்டு போகுது, நமக்கு தேவை பணம். என்ன மகளே, அதை வாங்கி தரும் போது முதல்ல 10 லட்ச ரூபா கிடைக்கும், அடுத்து ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும், அதுக்கு அடுத்து உள்ளது 1 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். பொறுமையாயிரு, எல்லா பணத்தையும் வாங்கி உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்த உன் பேருக்கு அந்த இடத்துக்கு ஈடா எழுதி தரேன். இடம் வேணுமா பணம் வேணுமா? இடம் தந்தா போதுங்களா? காலம் முடிச்சு கொடுப்போம், அவ்வளவுதான். நமக்கு தேவை பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதான விஷயம். இந்த மகளே ஓடியா, ஆனந்தப்படு. துணை திரும்ப வச்சுட்டு முன்னால உட்காருங்க. கருப்புசாமி, காப்பாத்தி தரேன், வெற்றி ஆகலாம். கண்ண மூடு. என்னன்னு கேட்கிறேன்? ஏய், உன் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, தைரியமா இரு, போ. கருப்புசாமி, ஆமா ஆமா, அம்பாசமுத்திரம். கருப்புசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். ஒரு மகனுக்கு உத்தியோகத்தை போட்டு வெற்றியாக்கிறோம்னு சொல்லி கட்டளை தான். அதே போல இப்ப எடுத்திருக்க லாண்டரி சீட்ல பெரிய பரிசனை வாங்கி தந்து உன்னை ஜெயிக்க வச்சிருந்தேன். காலம் சொல்லலாம். நீ வாங்காத, பிடிச்சுக்காப்பா. வெற்றி உண்டு, ஜெயிச்சு தரேன். சுரண்டை யார் இருக்கா? சுரண்டை கடன்பட்டது யார்? யார் இவரு? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சுமார் 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய கோட்டத்தார வீட்டுல கடன் இருக்கு. இந்த கடனையும் தீர்க்கணும். ஒரு பிள்ளைய பத்திய கவலை அடிக்கடி நெஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு வழிவகுத்து செம்மையாக்கி தந்தா போதுமில்ல? அந்த எல்லையில என் தங்க மாரியம்மா எங்க இருக்கா? அந்த மாரியம்மைக்கு ஒரு நெய் தீபம் போட்டுக்கா. நான் கருப்பசாமிக்கு 9 வெள்ளிக்கிழமைக்கு தீபம் எழுதிக்கா. கடனும் தீர்ந்துரும், பிள்ளை வாழ்க்கையும் நிறைவேறிடும். பக்கத்துல வாப்பா, தொழிலை வளமாக்கி தரேன். கொஞ்சம் உச்ச பிடிச்சு பார்த்தா சரியா போயிடும். அடிக்கடி தலை சுத்து வயிறு ஏத்திக்கிட்டு வருது. என்னப்பா, காய்ச்சல் வருத மாதிரி பீனிங்கெல்லாம் ஓயாம வந்துகிட்டு இருக்கு. அங்க தள்ளிடுமா என்னன்னு கேட்கட்டும்.
கண்ணை முடிக்கா கொஞ்சம் உள்ள போறேன். இருந்து பார்க்கணும். வெற்றியாகிட்டார். சரி, தெய்வனை வைக்கிற அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரிண்ணா?